ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பாக்காட்டாகஸ். இன்றைக்கி நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா, கொரியன் அனிமி. ஒரு அனிமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? கண்டிப்பாக ஒரே நாளில் முடிச்சிடணும்னு பார்ப்பீங்க. ஆனால் நான் சொல்கிற அனிமி வெறும் 3/4 மணி நேரத்திலே பார்த்து முடிக்கலாம். நார்மலாகவே ஒரு அனிமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டியூரேஷன் வந்து 23 நிமிஷம். கண்டிப்பாக நீங்கள் 2 நாளாக தான் ஆகும். ஆனால் நான் சொல்கிற அனிமியோட டியூரேஷன் வெறும் 2 நிமிஷம் தான். அந்த அனிமி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எ டே பிஃபோர் அஸ். இந்த அனிமியோட தமிழ் மீனிங் என்னென்னா, எங்களுக்கு முன் ஒரு நாள். இந்த அனிமியோட பேரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், இது ஒரு லவ் ஸ்டோரி தான். வெறும் 2 நிமிஷத்துலாம் லவ் ஸ்டோரி எடுக்கிற அளவுக்கு நம்ம ஆத்தர்ஸ் தான் அந்தளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்க. எங்கேருந்து தான் இந்த ஐடியாலாம் வருதோ தெரியல, எடுத்துடுறாங்கங்க. இதனால தான் இவங்களை ஆத்தர்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொரியன் ட்ராமான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் கொரியன் அனிமேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதாங்க, டே பிஃபோர் அஸ். அப்புறம் கொரியன் சொல்கிறியே, நார்த் கொரியாவா சவுத் கொரியாவான்னு கேட்டிங்கன்னா சவுத்து கொரியாங்க. அப்புறம் இந்த அனிமியை பற்றி சொல்லப்போனால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. வெறும் 4 கேரக்டர் வச்சு 15 எபிசோடு ஓட்ட முடியும்னா ஒரு இவரால் மட்டும்தான் முடியும் நான் சொல்லுவேன். இதில் வர கேரக்டர் நேம் தாங்க வாயிலே வர மாட்டேதுங்க. யோருன், கிம்ஹூம், யாஹூம், ஈரு. குழம்புதில்ல, நானும் அப்படி தாங்க குழம்பி போனேன். என்னடா சொல்கிற, எக்ஸாக்டாக வெறும் 4 கேரக்டர் தான் இருக்கா? அதை தவிர்த்து வேறு யாரும் இல்லையா? காமிச்சிருக்காங்க ஒரு சில எபிசோடில். எபிசோட் 4 3 ஹீரோவோட அம்மாவை மட்டும் ஒரு டைம் காமிச்சாங்க. டாம் அண்ட் ஜெரியில் வர மாதிரியே வெறும் டாம் அண்ட் ஜெரியை மட்டும் காமிச்சிட்டா அந்த வீட்டு ஓனர் ஹவுஸ் எப்படி மறைச்சாங்களோ அதே மாதிரியே மறைச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட ஃபேஸை மட்டும் ப்ளர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மற்ற கேரக்டர் இந்த 4 கேரக்டர் தான் மெயினுன்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் மெயினாக இந்த அனிமியோட அனிமேஷன் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த அனிமேஷன் பார்க்க எப்படின்னா மோஷன் மாங்கா மாதிரியே போவோங்க. அதாவது இப்போ நம்ம வரைஞ்சிட்டு ஃப்ளிப் பண்ணால் நிறைய டயக்ராம் வந்து ஓடுற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தியா? அதே மாதிரி தான் இந்த அனிமிலையும் கொண்டு போயிருப்பாங்க. மோஷன் மாங்கான்னு சொன்னதே எல்லோரும் இந்த அனிமியை பார்க்காம விட்டுருந்தே. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பாருங்கள். அப்புறம் கேரட்டோட கண்கள்லாம் பார்க்க எப்படி கொஞ்சம் ஷைனாக வர மாதிரி அந்த மாதிரிலாம் கொண்டு போவாங்க பார்த்தியா? அந்த மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அது என்னவோ சொல்லுவாங்களையா, க்யூட் ரியாக்ஷன் கொடுக்கும்போதெல்லாம் கண்ணை சிவக்கிறது அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்கள்ல, அதை சொல்கிறேன். அப்புறம் இந்த அனிமியை பற்றி சொல்ல என்ன இருக்குது, ஃபுல்லாக லவ் தான் இருக்குது. இந்த அனிமி ஃபுல்லாக லவ்வை பற்றி தாங்க இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் இந்த சீசன் பற்றி சொல்லப்போனால் 2018 ரிலீஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு இந்த அனிமி. 2018 மொத்தம் 3 சீசன் ரிலீஸ் பண்ணாங்க. சீசன் 0, சீசன் 1, சீசன் 2. சீசன் 0ல் மட்டும் 15 எபிசோட் ரிலீஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் சீசன் 1ல் 15 எபிசோட், அப்புறம் சீசன் 2ல் வெறும் 10 எபிசோடு தாங்க இருக்கும். அப்புறம் எல்லா சீசன்லேயும் கடைசி எபிசோட் மட்டும் ஒரு 3 நிமிஷம் இல்லைனா 3.5 நிமிஷம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் அனிமி ஸ்டார்டிங்கில் எப்போயுமே ஒரு பாட்டு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே போட்டால் எனக்கு வந்து காப்பிரைட் பண்ணுறதுனால நீங்களே போய் பாருங்கள், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் அனிமியோட நடுவில் 2-3 லைன் வந்து கருத்து சொல்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. வெறும் திருக்குறள் சைஸில் வெறும் 2 அடி தான் இருக்கும். அப்புறம் இந்த அனிமியை பற்றி சொல்லணுன்னா சீசன் 3 இது வரைக்கும் வரும்லங்க. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சீசன் 3 வருன்ற மாதிரி. பட் ஆனால் அதுக்கான அப்டேட் இன்னும் கொடுக்கல. 2018 ரிலீஸ் ஆகி மொத்தம் 6 வருஷம் ஆகுது, இன்னும் ரிலீஸ் பண்ணாங்க எந்த ஒரு அப்டேட்டுமே. அப்டேட் வந்து 2026 தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 சீசனுமே ஒரே வருஷத்தில் கொடுத்த இவங்க இதுக்கு மட்டும் ஏன் இழுத்தடிக்கிறாங்கன்னே தெரில. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டுங்க, கான்ட்ரிபியூஷன். ஆக்சுவலாக இந்த கொரியன் ட்ராமாவுக்கு வந்து ஆத்தர், பப்ளிஷர் யாருமே இல்லை. இது வந்து ஒரு ஃபேன் சர்வீஸுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஒவ்வொரு எபிசோட எண்டிங்லும் சப்ஸ்கிரைப் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மணி அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. மணி ஏர்ன் பண்ணால் தான் அவங்களால தொடர்ந்து இந்த ஒர்க் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது வெறும் கொரியன் லாங்குவேஜில் மட்டும்தாங்க இருக்குது. சப்டைட்டில் இங்கிலீஷ், ஜாப்பனீஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் என்னவோ இது வந்து யாரும் பெருசாக பேசலை. சரி, ஓகே காய்ஸ், இதோட இந்த ரிவ்யூ முடிஞ்சு. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது நீங்கள் வெறுப்பேற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அனிமையை சஜெக்ஷன் பண்ணுங்கள். நான் ஒரு சீசனை 3/4 மணி நேரத்துலேயே முடிவு பண்ணேன், அதுவும் கொரியன் அனிமேடா அப்படின்னு சொல்லி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.